ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி எல்லாமே மொத்தமாக கொஞ்சமாக காஞ்சி போயிருந்தது. ஸோ செடிகள் எல்லாமே பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. மொட்டுக்களும் வைக்கவே இல்லை. சுத்தமாக ரோஜாவே பூக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் மண்ணெல்லாம் எல்லாத்தையும் நான் எடுத்து கொட்டி வச்சுட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணலாம், எல்லாம் பாட்டிங் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ 2 ஜர்பரா பிளான்ட் இருந்தது. அதுவும் க்ரோ பேக்கெல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. ஸோ அதில் நான் தொட்டிக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லா தொட்டியில் இருக்கிற ரோஜா செடிகளையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் தூக்கி போட்டுட்டேன் தூரமாக. ஏன்னா இப்போ கட்டிங்ஸ் எதையும் நம்ம பதியம் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா வெயில் காலத்தில் அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மெரி பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்குது. இது மட்டும்தான் வெயில் காலத்தில். மல்லி செடிகளும் இதுவும் நல்லா பசுமையாக வளர்ந்துருக்கு. ரோஜா செடிகள் எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு தொட்டியில் இருக்கிற மண் எல்லாமே காலி பண்ணிவிட்டு அகெயின் நான் மண் கொட்டி அப்புறம் மண்புழு உரம், மாட்டுச்சாணம் உரம் இதெல்லாம் போட்டு நான் பாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ரோஜா செடிகளையும் நான் மாற்றி வச்சுட்டேன். இந்த தொட்டியில் இருக்கிற கற்றாழையே போதும், எல்லா ரோஜா செடிகளுக்கும் சரியாக போச்சு. அந்த நுனி பகுதி காஞ்சி போகாமக்கிறதுக்காக இதோட கற்றாழையை நான் கட் பண்ணி எடுத்து எல்லா ரோஜா செடிகளையும் வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் கற்றாழை எடுத்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு மறுநாள் கழித்து நாம் எல்லா ரோஜா செடிகளுக்கும் மல்லி செடிகளுக்கும் ஊற்றி விடலான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாட்டிங் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லுமே ஆயிடுச்சு. நான் அப்பா அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். மார்னிங் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். ஈவினிங் அந்த மண்ணை எல்லாமே நான் வாரி எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் இந்த கார்டன் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதெல்லாம் பண்ணவே முடியும். நம்ம இந்த வெயில் காலத்தில் செடிகள் பசுமையாக நல்லா துளிர் வரதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாட்டுச்சாணம், காய்ந்த மாட்டுச்சாணத்தை தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட ஊற்றலாம். நிறைய தண்ணி கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும், ரோஜா செடியாக இருக்கட்டும் இல்லை மல்லி செடிகளாக இருக்கட்டும், எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடும்போது நல்லா துளிர் பசுமையாக வளரும், நல்லா செழிப்பாக வளரும். செடிகள் எல்லாமே பூக்களும் நிறைய வைக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கற்றாழை கூட நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு இந்த உரங்களோட நீர் கொடுக்கும்போது நல்லாவே செழிப்பாக வளரும். நான் இந்த ஷேட் நெட் 2 பக்கமும் கட் பண்ணி தொங்க விட்டுருக்கோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ 2 ஜர்பராவில் 1 மட்டும்தான் நல்லா வந்துட்டுருக்கு. இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக மொட்டுகள் வச்சுருக்கு. ஸோ அதனால் நான் கட் பண்ணலை. ஓரளவுக்கு மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாமே ரீபாட்டிங் பண்ணி எல்லாம் உரமாக எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்கும்போது செடிகள் நல்லாவே செழித்து வளரும். கற்றாழைக்கு பதிலாக நம்ம மாட்டுச்சாணம் கிடைச்சா கூட அதை கூட நம்ம வச்சு விடலாம். நல்லாவே துளிர்கள் வைக்க ஆரம்பிக்கும்.